மங்கினாலும் உன் நினைவு வேற என்ன இருக்கு? என்னை சூறாக்கும். நம்மளை கண்டவனுக்கு எல்லாத்தையும் ஒழித்து வச்சுட்டாங்க போல. ஒவ்வொரு தொருவும் உன்னை இன்றி நான் இல்லை. எதிரிகள் வந்தாலும் காலம் மாறினாலும் உன் கண்ணிலே என் நிலம். ஹலோ டேய் தம்பி. தம்பியா? எனக்கு தெரியாமல் எனக்கே பேர் அண்ணன் இருக்கேலும். எடுத்த வேகத்தில் தம்பின்னு சொன்னா அதான் சின்ன ஜோக் ஒன்று ட்ரை பண்ணேன். இவர் பெரிய ஜோக்கர், ஜோக் தான் பண்ணியிருப்பாரு. சரி நீங்கள் சொல்லுங்கள் என்ன விஷயம்னு. உங்களையெல்லாம் அந்த உருளோசை களவெடுக்க சொன்னதே உங்களை ஈஸியாக போட்டு தள்ளுறதுக்கு தான். அந்த சொத்து விட்டு முழு பங்கு எனக்கு மட்டும்தான் வரணும். ஏன்னா அது எனக்கு சொந்தமானது. எங்கள் தாத்தங்காரன் என் தம்பிக்கிட்ட கொடுத்தான். அப்புறம் நீ கொஞ்சம் கவனமாகவே இரு. உன்னை கூடிய சீக்கிரத்தில் போட்டு தள்ளிடுவேன். உன்னையே மட்டும் இல்லை, உன் கூட இருக்காங்க அவங்களே சேர்த்து தான் சொல்கிறேன். ஐயோ நீங்கள் கொலை பண்ணுற அளவுக்குலாம் நாங்கள் பெரிய ஆள் இல்லடா கோபி. அடே என்னடா கொலை பண்ணுறலாம் பெரிய வார்த்தை சொல்கிற. கட் பண்ணிட்டானே. அடே அருண், பெரிய பிரச்சனை உண்டல, நம்ம மாட்டிக்கிட்டோம்டா. என்ன பிரச்சனை? அது ரொம்ப பெரிய பிரச்சனை உண்டா. நீ யசோவை கூட்டிட்டாவே என்ன விஷயம்னு சொல்கிறேன். இரு, நான் அவனை போயிட்டு கூட்டிட்டு வரேன். நம்ம என்ன பிரச்சனைனாலும் போறது கோபி கிட்ட தான். கோபியவே கொல்லணும்னா சரியான ஆளு இது குணா தான். குணா காசுக்காக என்ன வேணாலும் செய்யறேன். ஹலோ டான், எங்க இருக்கீங்க? சுகமா? சரி, நீங்க எனக்கு ஒரு வேலை பண்ணணுமே. பண்ணுனா உங்களுக்கு சேலரி தரேன். நான் சேலரினா சும்மா சேலரி இல்ல, அதுக்குன்னு நீங்க எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கலாது. எனக்கு 20 லட்சம் தரேன். எங்க வரணும்? அவங்க எங்க போறாங்கன்னு பார்த்து லொகேஷன் அனுப்பி விடுறேன். அங்கதான். சரி. எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்க உருளோஸ் தான் 70 கோடின்னு. எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த உருளோஸில் உள்ள டைமண்ட் தான் 70 கோடின்னு. இந்த ரகசியம் எனக்கும் என் தாத்தாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் எடுத்தாலும் அந்த 70 கோடி எனக்கு மட்டும்தான். அப்புறம் மச்சான், இந்த மாதிரி படம்லாம் நீ பாப்பியா? ஆமாண்டா, இந்த மாதிரி படம் எப்பயாவது பார்ப்பேன். சின்ன பயலுங்க தான் இந்த மாதிரி படம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குது. அவங்ககிட்ட கொடுத்தா நல்லா பழம் எடுத்துவீங்களோ? ஐயோ, கிரேட் இன்சல்ட் மச்சான். தேவையா? ஒத்துக்கிட்டு வந்திருக்கலாம்ல. அந்த வீட்டு ஓனர் கூட பெர்சன்டேஜ் கொடுக்குறான்னு சொல்லி அவன் கூட சேர்ந்துக்கிட்டு நம்மளை கொல்றதுக்கு பிளான் போட்டான்டா கோபி. அதோட நம்மள்ட்ட இருந்து இந்த உருளோசை அடிக்க பார்க்குறான். ஒரு பொய்க்காரன் மச்சான். நம்ம காசு கொடுக்கணும் தானே. 2000 உருளோசை எடுத்துக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமா, 2000 ரூபா உருளோசை பைக் வச்சு கடத்தின வந்தேன். நீ இப்ப நம்ம கிட்ட வந்து புழுகிட்டு இருக்கான் பாரு. ஏன்னா 2000 உருளோசை அதுட்டு வேலை அவ்வளோத்தையுமே 70 கோடி. இது 70 கோடியா? இதுல என்னடா இருக்கு அப்படி? இது 70 கோடியா? திருடுறவங்களை பத்தி என்னமாச்சு டீட்டெயில்ஸ் கிடைச்சா? அடே 70 கோடி மட்டும் இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் செய்யலாம்டா. ஆமா, என்ன செய்யலாம்?